Once there was a washerman, he had an ass. The ass had always an uncontrollable cravings for food. He was not interested in doing his master work. The washerman was very poor. He was not able to feed his lazy ass to his heart's content. Therefore, one day he left the ass in the jungle. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா ஆஸ் அண்ட் த வாஷ்மேனுடைய ஸ்டோரி. ஸோ நம்ம இதில் இருக்க ஆஸ் வந்து நம்ம எம்ப்ளாயியாக எடுத்துக்கலாம், வாஷ்மேன் வந்து பாஸாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த பாஸ் வந்து ரொம்ப புவராக இருக்காங்க, எம்ப்ளாயி வந்து ஒரு அன்கன்ட்ரோலபிள் ஒரு டிசையர் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த அன்கன்ட்ரோலபிள் டிசையர் இருக்க எம்ப்ளாயி என்ன ஆகுறாங்க அப்படின்னா ரொம்ப லேசியாக இருக்காங்க. ஸோ லேசியாக இருக்கனால அவங்களோட ஜாபை வந்து அவங்களால இன்ட்ரெஸ்டாக பண்ண முடியல. இன்ட்ரெஸ்டாக பண்ண முடியாதனால இந்த பாஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆஸை வந்து ஒரு ஜங்கிளுக்கு கொண்டு போய் விட்டுடுறாங்க. ஸோ லேசியாக இருக்கிற அந்த காரணத்தினால அவங்க அந்த கரியரை லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போது நம்மளோட வியூவிலேருந்து பார்க்கலாம். ஆஸ் டைம் பாஸ் வந்து இந்த ஆஸ் மீன்ஸ் டாங்கி, ஓகே, அந்த எம்ப்ளாயியை ஒரு வேளை எஜுகேட் பண்ணி அந்த எம்ப்ளாயிக்கு ஒரு நல்ல ஒரு எஜுகேட் பண்ணி நீ வந்து லேசினஸ்லேருந்து மீண்டு வா அப்படின்னு சொல்லி பாசிபிள் இருந்திருக்குமோ, இல்லை இந்த எம்ப்ளாயாக வந்து அந்த ஜாபை வந்து அவங்க இன்ட்ரெஸ்டாக பண்ணி அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கலாமோ. ஸோ அப்படி அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட டிசையர் ஃபுல்ஃபில்லாக இருக்குமோ. அவங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டு மேலே வந்து ஒரு ஆசை. ஸோ நம்ம வியூவில் வந்து நம்மளுக்கு நிறைய கார் வாங்கணும், பைக் வாங்கணும், அந்த மாதிரியான ஆசைகள் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஒர்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்மளோட டிசைரை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பாஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய வியூவிலேருந்து இந்த பாயிண்ட்ஸ், உங்களோட வியூவிலேருந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.